ஹை குட்டீஸ், நம்ம இன்னைக்கு 70 நொடி ஸ்டோரி பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல நெல்லை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் ஃபுல்லும் காக்கா தான். எப்பயுமே தன் வீட்டை சுற்றி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு அவருக்கு ஒரே வெறுப்பு. இருந்தாலுமே தன் வீட்டு பக்கத்தில் இருக்க காக்காக்கு பழைய சாப்பாடு தானியங்கள்னு தன்னால் முடிஞ்சதை தினமும் வைக்கிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவருடைய விவசாய நிலத்துக்கு நிறைய வெட்டுக்கிளிகள் வந்து நிலத்தையே நாசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவரால் வெட்டுக்கிளிகளை துரத்தவே முடியலை. ஒரு கட்டத்தில் மனசு உடஞ்சு போய் அமைதியாக வந்து உட்கார்றாரு. இதெல்லாம் பார்த்த காக்காக்கள் வேகமாக விவசாய நிலத்துக்கு போய் அங்கே இருக்கிற வெட்டுக்கிளிகளை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் எல்லா வெட்டுக்கிளிகளையுமே பறந்து போயிடுச்சு. இதை பார்த்த விவசாயிக்கு ஒரே சந்தோஷம். இவ்வளோ நாளாக நம்ம தொந்தரவுன்னு நினச்சிட்டு இருந்த காக்கா நம்ம கொடுத்த சின்ன உணவுக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சு நம்மளை காப்பாத்திருச்சுன்னு ஒரே சந்தோஷம். வெறுப்போட வச்சுட்டு இருந்த சாப்பாடை அன்னைக்குலேருந்து விருப்பத்தோட வைக்க ஆரம்பிக்கிறாரு. ஹை குடேஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது அதை நம்ம சந்தோஷமாக செய்ய பழகணும். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.